அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புலவி ஊடல் உவகை குரல் எண் 1325. தவறிலர் ஆயினும் தாம் வீழ்வார் மென்தோள் அகரலின் ஆங்கு ஒன்று உடைத்து. என்மேல் தவறில்லைதான், ஆயினும் காதலில் விழுந்த தலைவியின் மெல்லிய தோளை விட்டு நீங்கினால் அங்கும் ஒரு இன்பம் உண்டு என்று தலைவன் சொல்கிறான். There is no fault, still the love fight and its after effect of leaving the shoulder gives happiness is the statement by the hero. என் துழிப்பா, தவறில்லைதான், ஆயினும் தலைவியின் உடல் வியப்பு, அவள் மெல்லிய தோள் அணைப்பிலிருந்து விடுவிப்பு, அதுவும் சேர்க்கும் வாழ்வில் இனிப்பு. தவறில்லைதான், ஆயினும் தலைவியின் உடல் வியப்பு, அவள் மெல்லிய தோள் அணைப்பிலிருந்து விடுவிப்பு, அதுவும் சேர்க்கும் வாழ்வில் இனிப்பு. இதற்கு கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை, எந்த தவறும் என் மீது இல்லைதான், ஆனாலும் என்னை அவள் ஊடுகிறாள். ஊடப்பட்ட நானோ வாடி கிடக்கிறேன், ஒரு பொழுது நான் அழிய மெல்லிய தோள்கள் தள்ளியே உள்ளன. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உறவு மட்டுமன்று, இந்த பிரிவும் ஓர் இன்பமுடையதுதான். இது உளவியல் சார்ந்த கலவியியல் என்று சொல்கிறார் வைரமுத்து அவர்கள். பிரிவும் கூட துன்பத்தை தரும், ஏனென்றால் அதுதான் இன்பத்திற்கான ஒரு முன்னோட்டம் அல்லது ஒரு அச்சாரம் என்று சொல்லலாம். இப்போ தொடர்ந்து வீட்டிலேயே நம்ம இருக்கோங்க, கணவன் மனைவி 2 பேருமே இருந்துகிட்டே இருக்கிறோம், பிள்ளைகளும் நம்மளோட இருக்காங்க. அவங்களுடைய அன்பையோ பாசத்தையோ நம்ம பெருசாக உணர மாட்டோம். இருக்கும், நமக்கு இருக்கு, அவங்களுக்கு இருக்கும், ஆனால் உணர மாட்டோம். ஆனால் கொஞ்ச நாள் தலைவன் தலைவி பிரிந்திருக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளும் படிப்பதற்காக கல்லூரிக்கு செல்கிறார்கள், பெண் பிள்ளைகள் திருமணமாகி அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரிவு ஏற்படும் பொழுது மீண்டும் அவர்களை நாம் எப்பொழுது சந்திப்போம், எப்பொழுது அவர்கள் மேல் அன்பு பொழிவோம், அவர்கள் நம் மேல் பாசம் பொழிவார்கள் என்ற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கும். அந்த ஏக்கத்துக்கு அப்புறம் அவங்களை பார்க்கும்போது, சந்திக்கும் பொழுது, இணைந்திருக்கும் பொழுது அப்ப கிடைக்கிற இன்பம் இருக்குல்லவா, அந்த இன்பம் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் அங்கேயே இருந்தோம் என்றால், ஒன்றாக இருந்தோம் என்றால் அப்பொழுது கிடைப்பதை விட மிக அதிகமாக இருக்கும். எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க பிறந்த நாளுக்கு எல்லாருமே நாங்க ஈரோடுக்கு போவோம். குழந்தைகள் எல்லாருமே ஈரோடுக்கு பேரன் பேத்தியோட போய் ஒரு நாள் எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு வருவோம். அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கும் போவோம். அதற்கு முன்பு, நாங்கள் திருமணத்திற்கு முன்பு எங்கள் பெற்றோர்களுடன் கூட இருந்தப்ப இருந்த இன்பத்தை விட அந்த 2 நாட்கள் எங்களுக்கு கிடைக்கும் இன்பம் அளப்பரிது அப்படிங்கறத நான் உணர்ந்திருக்கிறேன். அதையே தான் வள்ளுவர் இங்க சொல்றார். தவறு கிடையாது, இருந்தாலும் காதலில் விழுந்த மெல்லிய தோள் கொண்டிருக்கா இல்லையா காதலி, அவன் கொஞ்சம் விலகி போறான். என் மேல தவறு கிடையாது, அவன் மேலேயும் தவறு கிடையாது. இருந்தாலும் என்கிட்ட ஒரு கோபம், நான் ஏன் இன்னைக்கு அவளுக்கு சினிமாவுக்கு கூட்டு போகல, ஏன்னா இன்னைக்கு முதல் காட்சி பயங்கர கூட்டமா இருக்கும், நிறைய பசங்க சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, ஒன்னும் வசனம், ஏற்கனவே வசனம் புரியாது, இன்னும் புரியாது, அப்படிங்கறனால சினிமாவுக்கு கூட்டு போகல. ஏன் இன்னைக்கு அவளுக்கு ஒரு நல்ல புடவை எடுக்கல, அடுத்த மாசம் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்க போறாங்க, அதனால புடவை எடுக்கல. அதனால தவறு இல்லை என் மேல, இன்னைக்கு வாங்கிட்டு வரலங்கிறதுனால. ஆனா அவ கோச்சுக்கிறா, அவ கோச்சுக்கிறதுலயும் தவறு இல்லை, ஏன்னா இன்னைக்கு வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி எதிர்பார்த்திருப்போம், அதுலயும் தவறு இல்லை. ரெண்டுமே தவறுதான். இருந்தாலும் அந்த மென்தோல் நான் தப்பு பண்ணிட்டு நினைச்சு எங்க தடுவாம விலகி போறா தலைவி, பரவாயில்ல, அதுவும் கூட நமக்கு ஒரு இன்பம் கொடுக்குது. ஏன்னா திருப்பி மீண்டும் அதை நாம் ஈடுகட்டி இன்பம் தைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் நினைக்கிறதாக இந்த குரல்ல வருது. அதற்கு ஒரு பாடல், யாரும் சொல்லாமல் நானே ஆசை என்றால் என்ன வேகம் என்று கண்டேன், மோதும் எண்ணங்கள் 100 கண்ணா காதல் கொள்ள ஓடிவா, புது சுவை தரும் சுகம் சுகம் அதை நீ சொல்லவா, ஐ லவ் யூ ஐ லவ் யூ டார்லிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ, என்னை விட்டு போகாதே, மன்னன் உன்னை எந்த நெஞ்சில் வைத்தேன், உண்மை அன்பை எந்தன் கண்ணில் வைத்தேன், ஐ லவ் யூ என்று பஞ்சர் நாச்சலம் எழுதிய இளையராஜா இசையில் பி. சுசிலா பாடிய பிரியா என்ற படத்தில் வரும் பாடல். இதைத்தாங்க சொல்லுது, நான் மனசுக்குள்ள காதல் அவ்வளவு நிறைய வச்சிருக்கிறேன், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போற, ஊடலின் காரணமாக திருப்பி வா தலைவியே, நாம் சேருவோம் என்று குரல் சொல்லுது. இங்க தலைவி அதை மாற்றி சொல்கிறார் இந்த பாடலில். மீண்டும் குரல், தவறிலர் ஆயினும் தாம் வீழ்வார் மென்தோல் அகரலின் ஆங்கு ஒன்று உடைத்து.
நாள் சிறக்க நன்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினி எதிராலயா, வழியக்கிழமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.